எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வெற்றி கொண்டாட்ட ஆராதனைக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த நாளிலே அப்படி ஆண்டவரே அதிசயப்பட்டு எங்கள் உள்ளங்கள் பூரிக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. இந்த ஆராதனைக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் உம்மை துதிப்பதற்கோ உம்மை ஆராதிப்பதற்கோ வார்த்தைகளை கேட்பதற்கோ இடையூறா இல்லாம ஆண்டவரே நாங்கள் உங்களை துதிக்கிறதுக்கு ஆராதிக்கிறதுக்கு உங்க வார்த்தை கேட்கறதுக்கு எங்க இருதயத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் உம்மை பாடி மகிமைப்படுத்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. வரவேண்டிய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வருவீராக. நாளை தேவ மகிமையினால் நிரம்பட்டும். அப்பா, உங்க வல்ல கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம அமர்ந்து கொள்வோம். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சில பாடல்களை நாம் பாடலாம். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பே, என் குறைவை நிறைவாக்குவே. யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல்ஷடாய் நீர் என்றும் என்னோடு. யெகோவா சர்வ வல்லவர்
என்றும் என்னோடு ஏகுவாயிரு தேவைகள் சந்தித்தீர் என் குறைவை நிறைவாக்குவீர் ஏகுவாய் என்னும் நாமமுள்ளோரே என்றும் என்னோடு ஏகுவாயிரு தேவைகள் சந்தித்தீர் என் குறைவை நிறைவாக்கு எல்லாரும் பாடலாமா ஏகுவாய் என்னும் நாமமுள்ளோரே என்றும் என்னோடு ஏகுவாயிரு தேவைகள் சந்தித்தீர் என் குறைவை நிறைவாக்குவீர் அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு எந்த வீரத்தில் பலனானவர் வியாதியில் வைத்திரும் அவரே பாடுவோம் எந்த வீரத்தில் வியாதியில் வைத்திரும் அவரே இந்த வேளையில் துணையானவர் என்றும் எங்கள் ஆறுதலே இந்த வேளையில் என்றும் எங்கள் ஆறுதலே அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு 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 எந்த நடைக்கலம் நீரல்லவோ எந்த பொன்மலை நீரல்லவோ எந்த கண்மலை நீரல்லவோ எந்த நடைக்கலம் நீரல்ல தாவரம் எந்த தாவரம் நீரல்லவோ ஆதாரம் எந்த நாகாரம் நீரல்லவோ எந்த தாவரம் நீரல்லவோ எந்த நாகாரம் நீரல்லவோ அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு சர்வ வல்லவர் என்றும் நல்ல கைதட்டி சந்தோஷமா அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு அஞ்சிரே நான் அஞ்சிரே சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடுவோம். யூதாவின் சிங்கமே இஸ்ரவேலின் ராஜாவே யூதாவின் சிங்கமே எங்கள் இயேசு ராஜாவே உம்மை நேசிப்போம் உம்மை உயர்த்துவோம் உம்மை போற்றுவோம் உம்மை ஆராதிப்போம். யூதாவின் சிங்கமே இஸ்ரவேலின் ராஜாவே யூதாவின் சிங்கமே
இங்கு விழுகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமா, அவரை நேசிப்போம், அவரை துதிப்போம், அவரை போற்றுவோம், அவரை தான் ஆராதிப்போம். என்ன வந்தால் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஹல்லேலூயா. எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போட்டாலும் பரவாயில்ல. ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன்? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய். தெரிந்த அந்த பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடுவோம். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்,
தகப்பனே, எங்களையும் கருத்தில் படைக்கிறோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீர் எங்களை மூலமாக மகிமைப்படுங்கப்பா. உங்கள் ராஜ்யம் கட்டப்படட்டும். உங்கள் விருப்பம் பரலோகத்தில் செய்யப்படுறது போல இந்த பூமியில் எங்கள் மூலமாக செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஏசாயா 58:8 வாசிப்போம். ஏசாயா 58:8. ஆமா, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது. அங்க கூட வாக்குத்தத்தமா இல்ல, நடந்துட்டே சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். உங்க ஆத்துமாவை பார்த்து பேசுங்க பாப்போம். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்குது. ஆத்மாவே கலங்காதே, திகையாதே, நீ நம்புகிறது கர்த்தராலே வரும். எல்லாம் சொல்ல, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். நல்ல ஜோர ஆவியான ஒரு கை தட்டி அல்லேலூயா. சுகவாழ்வு, சுகவாழ்வு. எல்லாம் சொல்ல, சுகவாழ்வு. சரீர சுகம் மட்டும் இல்லை, மன சுகம் மட்டும் இல்லை, ஆவில சுகம் மட்டும் இல்லை, சுகம் மட்டும் இல்லை, சுகவாழ்வுங்கிறதுல ஹெல்த் அண்ட் வெல்த் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்ல வாழ்க்கை கர்த்தர் இந்த ஆண்டுல தரப்போற. நீ இன்னும் பயந்து அரண்டு விடாது. ஆனால் உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். இனி வர்ற நாட்கள் ஆண்டுடைய பிள்ளை இல்லாதவர்களுக்கு பயங்கர வேதனை. வேதத்தின்படி நான் சொல்கிறேன், பைபிள்ங்கிறது இயேசுவை தள்ளுவதே பாவம்.
ஆமென் சொல்லுங்க. அவர்கள் எல்லாம் துன்மார்க்கென்று அழைக்கக்கூடார்கள். துன்மார்க்கருக்கு இனி சமாதானம் இல்லை, வேதனை தான். உலகம் எங்கு பார்த்தாலும் பாருங்க, எந்த காலம் நான் 44 வயசுக்காரர்கள் பார்க்குறேன், இந்த மாதிரி ஜனவரி மாதத்தில் இப்படி மழை இருந்தது இல்லை. நீங்கள் இன்னைக்கு குளிர் மாதிரி மந்த மாதிரி இருக்கீங்க. திருவண்ணாமலை இன்னைக்கு காலையில் மழை பெய்யுது, வெள்ளமாக வெள்ளம். திருவண்ணாமலை பெய்ஞ்ச மழை வேறு எந்த மாவட்டத்திலே பெய்ஞ்சுன்னா மாவட்டமே காலி அவங்களாம். ஏன்னா அவ்வளோ எல்லாமே கிளியராக வச்சுருக்காங்க தேவ கிருபையில். அவ்வளோ கண்டினியூவாக மழை, விவசாயமே விளைச்சல் எல்லாம் எடுக்கணும். எங்கு பார்த்தாலும் குழப்பமும் பிரச்சனைகளும் போராட்டங்கள் தான் நிறைந்து காணப்படுது. அல்லேலூயா. ஆனால் இது நமக்கு ஏற்ற காலம். எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலம். ஏன்னா இதுதான் அடையாளம். இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும். ஆனால் நமக்கு ஏற்ற காலம், தேவ பிள்ளைகளுக்கு கொண்டாட்டத்தின் காலம். அல்லேலூயா. அதனால நம்மளை ஆயிரங்களுக்கு ஆளுகிறவர்களாகவும் பலத்த ஜாதியமாய் பெருக பண்ண போறார். இல்லை சொல்லுங்க, பெருக பண்ண போகிறார். ஆளுவேன், பெருகுவேன். வெள்ளிக்கிழமை வந்தவங்க மட்டும் சொல்லுங்க, என்ன 2 காரியம் செஞ்சாய் ஆளலாம் பெருகலாம். இப்போ அது செய்ய சும்மா எலும்பும் பிரகாசிக்கணும், ஆளுவோம் பெருகுவோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எலும்பு பிரகாசி, ஆளுவேன், பெருகுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழிலுக்குன்னு இருக்காரு. சுகவாழ்வு சீக்கிரத்தில் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு. இதில் சொன்னவர், நான் இன்னைக்கு ஆண்டவர் ஒன்று சொல்கிறாரு, பரிசாரம் சொல்கிறாரு, சொல்லிகிட்டே இருக்கிறதில்ல, சொன்னதை பார்க்க போகிறீங்க. நான் என் பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கறத செய்ய சொல்லு. அல்லேலூயா. சொல்லுங்க, அர்ப்பணி. அதான் ஒன்று பார்க்குறோம். 3 காரியத்தை சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன சொல்றேன், சுத்திகரிக்க அர்ப்பணிக்க. சுத்திகரிக்க அர்ப்பணிக்கும் போது எப்போ நடக்கும்? எல்லாம் சொல்லுங்க, சுத்திகரிக்க. நீங்க ரெண்டாவது, சுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது. 3வது, சுவிசேஷத்தை சொல்லும் போது. அல்லேலூயா. சுகவாழ்வு 3 காரியம். எல்லாரும் சொல்லுங்க, சுத்திகரி, சுத்த ஆவியினால் நிரம்பு, சுவிசேஷம் சொல்லு. இந்த பிரசங்கம் மனசுக்குள்ள நிற்குமா? எவ்வளவு இன்னைக்கு என்ன பாஸ்டர் பண்ணார்? பிரசங்கம் பண்ணார். சுகவாழ்வு, சுத்திகரி, சுத்த ஆவியினால் நிரம்பு, சோத்திரம், சுவிசேஷம். நான் இதை பேசிட்டு செவிச்சு முக்கார போறேன். கத்த நிச்சயமா சொல்றேன், ரொம்ப திட்டமா நான் அவ்வளோ தீர்மானமாக கேட்டிருக்கேன். ஒரு பெரிய ஆளுகையும் பெருக்கத்தையும் பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். சுத்திகரிக்கணும். இப்போ நீங்களும் நானும் ஏற்கனவே நீதிமானா இல்லையா? நீதிமான். நல்ல போல்டா சொல்லுங்க, நீதிமான், பரிசுத்தவான். ஆனா நான் தான் சொல்றேன், நீதிமான் தான், பரிசுத்தவான் தான். ஆனா பரிசுத்தம் ஆகுதுங்கிறது நித்தமும் நடக்கிற ப்ராசஸ். அழகா பைபிள் சொல்லுது, நீதிமானா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தவான், இன்னும் பரிசுத்தம் ஆகுதல்ங்கிறது தொடர் ப்ராசஸ். ஆனா நம்ம பரிசுத்தம் ஆக்கப்பட்டுங்கிறது முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. நம்மளால இதை டீட்டெயிலாக பேசியிருக்கிற பவுல் 1 கொரிந்தியர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது கிறிஸ்துக்குள்ளான பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாக தொடங்குகிறார். ஆனால் பரிசுத்தவான்கள் உள்ள பண்ணியிருக்க சேட்டையை பார்த்தா பயங்கரமாக இருக்கு. சோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறந்திருக்கனால அந்த குழந்தை சோத்திரம், இது அந்த பிள்ளை பிறந்து உச்சா பண்ணி வச்சிருக்கு, ஆய் பண்ணி வச்சிருக்கு, அங்கேயே சாப்பிடு எல்லாம் நீங்கள் கவனிக்கல, எல்லா அளவுகளும் பண்ணி உருண்டு பிறண்டு கிடக்கு. சார், இது ஒரு மனுஷ குழந்தையே இல்லையே, இது ஏதோ மிருகமோ ஏதோ அப்படின்னு நீ சொல்லல. என்ன சொல்லிய? குழந்தை தான், அது மனுஷன் தான். ஆனால் வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் வளர்ந்த பிறகு இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் 1 வயசு 2 வயசுல பாத்ரூம் போயிருது ஒன்றுது. சார் ஆமென் சொல்லுங்க. மனுஷன் தான் வளர்ந்தறியாமல் நிற்கான். ஆண்டவர் நல்லவர். அதனால் ஒரு வளர்ச்சி முதிர்ச்சி வரும்பொழுது அந்த காரியங்கள்லாம் வெளிப்படுதா இல்லையா?
திரும்ப அதற்கு பிறகு 18 வயசான பிறகும் அதே இடத்துல தான் உச்சா பண்ணிட்டு அடக்கு மவுண்ட் பேண்ட் அடக்கு அங்கேயே சாப்பிட்டுருக்குன்னா ஏதோ கோளாறு அப்படின்னு அர்த்தம். எத்தனை இருக்கீங்க? அப்போ நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாக ஆகிட்டோம், நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய ஆவியினால, தேவ பிரசன்னத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால, கிருபையினால பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றேன்? இல்லை, நான் ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிதான் இருக்கும் பாஸ்டர். உண்மை, நான் சொல்றேன் சத்தியம். ஆனால் நம்ம பரிசுத்தத்தில் முன்னேறிட்டு சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் முன்னேறமா ஆயிட்டோமா? முன்னேறிட்டே இருக்கும். ஆவியில 100% உண்மை. ஆமைன்னு சொல்லுங்க. உங்களை அப்படிதான் நீங்க பார்க்கணும் கனமா. ஆனா முன்னேறிட்டே இருக்கிறோம். எது ஆமைன்னு சொல்றீங்க? சரி, கர்த்தர் நல்லவர். 1-2 வார்த்தை நமக்கு பதிலே சொல்லிட்டேன். இயேசுதான் நம்முடைய பரிசுத்தம். ஆமைன்னு சொல்லுங்க. இயேசுதான் நம்முடைய தேவ நீதி. அல்லேலூயா. இதெல்லாம் பேசியாச்சு. ஆண்டவர் நல்லவர். இப்போ ஒரு வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நமக்குள்ள சுகவாழ்வு தெளிக்க அதிகாரம்லாம் ஒரு ஃபாதர் பிரிச்சது தான். ஏஸ் அதிகாரம் 58, 59, 60 அப்படின்னு அதிகாரத்தெல்லாம் பிரிச்சதுன்னா யாரெல்லாம் ஒரு மனிதன் தான். ஏசையாங்கிறது ஒரு நிருபம், ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தொடர்ச்சியானது. அதில் பாருங்க 50ல் சுகவாழ்னு சொல்றாரு. 59ல் 1 to 4 மட்டும் வாசிக்க பார்ப்போம். ஆண்டு வருத்தப்படுறாரு. அவருடைய பிள்ளைகள் தான். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எத்தனை பேர் சொல்றீங்க? ஜெபத்தை கேட்கிறவர். எத்தனை பேர் போல்டா சொல்ல முடியும்? ஜெபத்தை கேட்கிறவர். யாருடைய ஜெபம் ரொம்ப பலன் உள்ளது தெரியுமா? நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. யார் நீதிமான்ல ஒரு வழியிலே சொல்லுவாங்க. ஆனா நீங்க கிறிஸ்துவுல நீதிமானா இருந்தும் ஒரு நீதியான காரியத்தை செய்யணும்னா உங்க மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். அதாவது போல்டா ஜெபம் பண்ண முடியும்னு நினைக்கீங்க? நம்ம ஆண்டவர் அப்படிதான் படைத்திருக்காரு. இல்லைன்னா இந்த பூமி தாங்காது. சோத்திரம். அதனால நம்ம அந்த மனசு அதுலதான் சொல்றாரு. இன்னைக்கு யோசுவா 3:5 சொல்லிருக்காரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில். அல்லேலூயா. எத்தனை பேர் நாளைக்கு இல்ல இந்த ஆராதனையில அற்புதத்தை பெற நினைக்கிறேன்? இப்போ நீங்க பரிசுத்தத்துக்கு அர்ப்பணிக்கிறீங்கன்னா, நான் திரும்ப சொல்றேன், உங்களை நான் பாவியா பார்க்கல அப்படின்னு கொன்னே உங்களை. நீங்க நீதிமான், பரிசுத்தவான். ஆனா நாம பரிசுத்தம் ஆகணும்னு சொல்றவங்க மட்டும் இன்னொரு நிலையில சொல்லுவோம். நம்ம எல்லாத்தையும் குறை இருக்கு. அதனாலதான் உண்மையவான் உள்ள சொல்லப்பட்டிருக்கு, இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவதா இருப்போம். நாம் அறிக்கையிட்டு விட்டா அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்க போதுமானதா இருக்கு. அல்லேலூயா. விட்டுருங்க, எல்லாம் சொல்ல விட்டுருங்க. நான் ஒன்று சொல்றேன், நிச்சயமா தீர்க்கமா சொன்னா சொல்லலாம் நினைச்சேன். நீங்க உண்மையே இந்த வார்த்தை கேட்டா தேசம் வார்த்தை கேட்டு உங்களுக்கு தெரியும். நம்ம சில நேரம் அறியாமலே சிக்கிருக்கோம். அதுல இருந்து மெதுவா பூ போல யாருக்கும் டேமேஜ் இல்லாம நம்மளை அழிச்சுக்கணும். ஆனா ஆண்டவர் அற்புதமான தேவன், சர்வ ஞானி. அவர் கையில கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா எப்படி இக்கட்டுல இருந்து உங்களை பிடிங்க எடுக்கிறது அவர் தெரியும். ஆமைன்னு சொல்லுங்க. அட்டகாசமா தூக்கிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், சர்வ ஞானி. ஆமென். சோத்திரம். நான் தீர்க்கமா சொல்றேன், நீங்க சுத்திகரிப்பீர்கள். ஆனால் சுத்திகரிக்க உங்களால பரிசுத்தம், நீங்க பரிசுத்தமான நம்மளை பரிசுத்தமான ஆக்குனது யாருதான்? ஆமா. பரிசுத்தமான நம்மளுக்கு தீர்ப்பு கொடுத்தது யாருதான்? பரிசுத்தமா நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவரும் யாருதான்? நீங்களா பரிசுத்தமாக முடியுமா? முடியாது. நானே பரிசுத்த, நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நானும் 20 வருஷமா போராடி பார்த்திருக்கேன், பல பேர் பார்த்திருக்கேன். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்குறார். யெகோவா மெக்காதீஸ். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உண்மையிலே அந்த சுத்திகரிப்ப பரிசுத்தத்தை விரும்பி வேண்டாயா போதும், எத்தனையோ வருஷம் போயிட்டு இந்த 2021 என் வருஷமா இருக்கட்டும், சுகவாழ்வு துளிர்க்கணும், நான் ஆளணும், பெருகணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும்பா அப்படின்னு வாஞ்சையோடு கூட உண்மையிலே இந்த சுத்திகரிப்புக்கு பரிசுத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் நான் சொல்றேன், இந்த வருடம் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத வருடமா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சுகவாழ்வ நாளைக்கு இப்ப சுழற்சி வைக்கிறார். துளிர்க்கும், எல்லாம் சொல்ற துளிர்க்கும். அல்லேலூயா. அதனால
கோபம், எரிச்சல், பகை, விரோதம், கசப்பு, இச்சை, என்ன குப்பை இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். சுத்திகரிக்க அர்ப்பணிச்சுங்க. ஆவியானவர் சுட்டெரிப்பாராக. இயேசுவின் ரத்தம் கழுவுவதாக. தேவனுடைய வார்த்தை சுத்த ஜனமா தெளிக்கப்பட்டு உங்களை சுத்திகரிப்பதாக. அவருக்கு ஏற்ற மனவாட்டியா மாற்றுவதாக. எத்தனை பேர் அர்ப்பணிக்கலாம் நினைக்கிறேன். ஆண்டவர் பரிதி வைக்கிறார் பாருங்க. சுகவாழ்வு சொல்லிட்டு அடுத்த வசனம், 2வது வசனம் வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தைலாம் முக்கியம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை, வேற இல்ல, பிரிவினை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு, உங்க பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு தேவ, அதெல்லாம் ஊழியர்கள், ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைமா முழங்கால போட்டா அப்பான்னு கூப்பிட்டா அவருடைய பிரசனத்தை உணர முடியல, ருசிக்க முடியலன்னா அதை போல பனிஷ்மெண்ட், தண்டனை உலகத்தில் கொடூரமானது ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு ஐடியா எதாவது தெரியுமா? தேவ பிரசனம். இது இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை, நரக வாழ்க்கை, கொடூரம், வேதனையானது. இதுல வாழ்ந்துட்டு வாழாதவங்களுக்கு தான் இதனுடைய மேன்மை தெரியும். எல்லாம் சொல்லுங்க, தேவ பிரசனம். அவர் முகத்தை திருப்பி கொள்றார். ஆண்டவர் கதறார், உலகத்தினுடைய அத்தனை பவர் மேல என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவரும் கைவிடப்பட்டு நீங்களும் கைவிடப்படுற மாதிரி வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சுமந்த பாவத்தை நம்ம சுமந்துட்டே இருக்கலாமா? அறியாம இடறது தவறுது இயற்கை, சோத்திரம். ஆனா அதிலே பண்ணி மாதிரி ஊறி இருக்கவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எல்லாம் சொல்றேன், நான் ஒரு நல்ல ஆட்டுக்குட்டி, என் மெய்ப்பன் இயேசு. உதறிடணும், உதறிடணும். எல்லாம் சொல்லுங்க, உதறிடுங்க, சுத்தியறிங்க, அர்ப்பணிச்சுங்க. ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்து. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவரும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுவதும் இல்லை. மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். தொடர்ந்து சொல்ற போதும். ஆண்டவர் நல்லவர், வருத்தப்படுறார். என் ஜனத்துக்கு நான் சுக வாழ்வு வச்சிருக்கிறேன். ஆனா நான் அவங்கள பார்க்க முடியாதபடிக்கு, அவங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவர்கள், ஆண்டவர் ரொம்ப தெளிவா நான் மனுஷனை செம்மையா உண்டாக்குனார். எப்படி உண்டாக்குனார்? ஆனா மனுஷன் அநேக உபாய தந்திரங்களை தேடிட்டான். தன்னை அநேக உபாய தந்திரங்களை தேடிட்டான். தவற மறைக்கிறதுக்கு அநேக ஒத்துக்கொள்ற மனப்பான்மை இன்னைக்கு இல்லை. உபயோகத்ததில்ல தேவன். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வே அடைய மாட்டான், ஆனா அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான். பலியை பார்க்கலும் இரக்கமே மேன்மையானது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையிலே கேட்கிறேன், நான் பெரிய பிரசமா இல்லை, இதுக்கே காமனாட்டு. எத்தனை உண்மையிலே சுத்திகரிக்க அற்புதங்களா நினைக்கிறேன். நான் சொல்றேன் சார், உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், ஒவ்வொரு சுகவால் ரொம்ப தெளிவா தெரியும், தெளிவா ரொம்ப அடிபோல கேட்டு பைபிள் கரெக்டாக வாசிக்கிறேன். ஏசையாக வாசிக்க சொன்னார். ஏன்னா 60 வயது முடித்தோம், 58 ஒரு வார்த்தைக்காக பார்த்து வாசிக்கும் பொழுது தான் இந்த வார்த்தை சொல்லிச்சு, சுகவாழ்வு. இன்னைக்கு ஒரு அடையாளம் ஆராதனையில் எத்தனை பேர் கவனிச்சதில்லை, பாசமாக தெளிவாக சொன்னாங்க. கத்த நல்லது. எல்லாம் சொல்லுங்க, சுகவாழ்வு சீக்கிரத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் உங்களை சீரழிச்சு கெடுத்துட்டு இருக்க குப்பை உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். தூக்கி தூரப்படும். அதையோட நீங்க வச்சுக்கிட்டு சமாளிச்சு எழுப்பிடலாம் நினைச்சா நீங்க உங்களை ஏமாத்தி கொள்றீங்க. சுகமெல்லாம் வேதனை மேலதான் வேதனை பெறும். தேவன் இந்த நாட்கள், கடைசி நாட்கள் அதை ரொம்ப தீவிரமா விரும்புகிறார். இந்த ஆரம்ப மாத்திலே சொல்ல முடியும். அறுவடை, ஆளுகை, பெருக்கம்லாம் சொல்லுவோம், சுகவான்னு சொல்லிட்டு இருக்காரு. எல்லாம் மேன்மையான திட்டங்களை தான் நமக்கு வைத்திருக்காரு.
உங்களை என்னையும் கெடுக்கிற வீண் சண்டை வாக்குவாதங்கள் என்ன கருவு எந்த குப்பையாக இருந்தாலும் தூக்கி போடுங்க. அவங்களுக்கு கூட புறஜாதிகள் வெளியில் உள்ள உபகரணம் பண்ணுறாங்க. இந்த பொங்கல் பொங்கணும் வாழ்க்கை நல்லா இருக்குனுங்கிறக்கா அந்த தமிழில் எப்படி ஒரு முறை வச்சுருக்காங்க. முதல் பண்டிகை என்ன பண்டிகை தெரியுமா? போக்கி பண்டிகை. என்ன பண்டிகை? இப்போ நானும் உங்களுக்கு போகி பண்டிகை தான் வச்சுருக்கேன். போகி பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் ரோட்டில் குப்பை கடங்கள் நடக்கிற டயர் எடுத்துட்டு வந்து எரிக்கிற பெரிய கட்டியாக இருந்தாலும் இல்லை, உள்ள இருக்கு பற்றிலாம் அதை எடுத்து ஆண்டவர் சொன்னார், வெளியிலேருந்து உள்ளே போகிறது ஒன்றும் ஒருத்தரை தீட்டுப்படுத்தாது, உள்ளேருந்து வருவோம். அல்ல இல்லையா? அவ்வளோத்தையும் எடுத்து எத்தனை பேர் எரிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். மாதிரி பொங்கல் பொங்கிடும். அல்ல இல்லையா? எடுக்க வேண்டியதை எடுத்து எரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா, ஏசப்பா மேலே எரிச்சிட்டு போயிட்டீங்கன்னா பொங்கலோ பொங்கல் தான். அல்ல இல்லையா? இல்லைன்னா வருஷம் வருஷம் அவங்க தங்களை ஏமாத்துற மாதிரி 4 டயரையும் இத்து போன ஓட்டச்சட்டி அதான் ஒரு பரிசுத்தம் நேரத்தில் இருந்தார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அதான் நீங்கள் நம்ம எல்லாமே சொல்லுவோம் ஆசிரமம் பல காரணம் வெளியில் பார்த்துருக்கோம். ஆனால் பரிசுத்தங்கிறது எப்படிப்பட்டது தெரியுமா? நம்முடைய இன்னர் இயர் மாதிரி எங்கன ஓட்ட இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். அல்ல இல்லையா? நிறைய பேர் புரியாத மாதிரி மொழிக்கு வெளியில் பந்தாம போட்டிருப்போம், ஜீன்ஸ் பேண்ட் 2 அந்த சட்டை, ஆனால் உள்ளுக்குள்ள எங்கே இன்னர் இருக்காது நமக்கு தான் தெரியும். அதான் பரிசுத்தம். ஆண்டவர் அங்கே தான் பார்க்குறார். மனுஷன் வெளில பார்ப்பான், கத்திரிங்க பார்க்காரு. எத்தனை பேர் தூக்கி போடலாம்னு நினைக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், இது கூட எக்ஸ்ட்ரா எனக்கு ஆண்டவர்னால பேசுங்கள. உண்மையிலே வெளியில் போடுற நல்ல ட்ரெஸ்ஸை விட உள்ளே போடுற இன்னர் ஆடை தான் ரொம்ப முக்கியம். நல்ல பழகிறவங்க அதுதான் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் என்ன செய்ய தெரியுமா? 500 ரூபாய்க்கு வெளில நான் செஞ்சது சொல்கிறேன், எனக்கு வைக்கணும் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா சட்டை எடுத்து போடுவோம். ஆனால் 10 ரூபா சட்டியை வாங்கி நாளை போட்டலாம் மாதிரி. அது வந்து சொறி சரங்கு எல்லாம். உண்மையிலே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, நான் ஒரு தகப்பனாக பேசுகிறேன், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னர் வியர் தான் ரொம்ப முக்கியம். ஆமைன்னு சொல்லுங்கள். நம்ம குளிக்கிறோம், சோப் பயன்படுத்தலாம், அதுதான் நம்ம பாடியை ஹெல்த்தியாக காத்துக்கணும். அல்ல லூயா? இது ஒரு வேஷக்கார உலகம், வேஷம் போடுறது தான் எங்கே பார்த்தாலும். ஆனால் ரொம்ப முக்கியம், நம்ம ஆண்டவர் உள்ள பார்க்குறது. அல்ல லூயா? எத்தனை பேர் சுத்திகரிச்செல்லாம் நினைக்கிங்க? இது வெறும் வசன பிரசங்கங்கள் இல்லை, உண்மையா அதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை கெடுத்துட்டு இருக்க கட்டப்பிடி, சோத்திரம், கோட்ரு, கோபம், எரிச்சல், இச்சை எல்லாத்தையும் நீங்க இங்கே பழிபடத்தில் வச்சு எரிச்சிட்டு போயிருந்தேன்னு உங்களை சுத்திகரி அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமா உங்க சுகவரம் வீட்டு போய் சேர்றதுக்குள்ளே கேள்விப்படுவீங்க. துளிர்க்குது. ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு அந்த வருஷத்துல? சீக்கிரத்துல. எல்லாம் சொல்லுங்க, சீக்கிரத்துல சடாபுடா நடந்துடும். ஆமென்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஆண்டவர் அப்படி செய்ய முடியுமா? முடியாதா? உங்களை கெடுக்கிறத நீ பழிபடுத்து வச்சுட்டு போயிருங்க. ஆமென். இல்ல வைக்கலாமா? எல்லாரும் சொல்லுங்க, சுத்திகரி சுகவாழ்வு சீக்கிரத்தில். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நல்ல ஒரு குலுக்கி சுத்திகரி சுகவாழ்வு சீக்கிரத்துல. சொல்லுங்கம்மா, மாத்தி மாத்தி சொல்லுங்க. சொல்றோம், சுத்திகரி சுகவாழ்வு சீக்கிரத்தில். ரெண்டாவது, சுத்த ஆவியினால் நிரப்பப்படும். சுகவாழ்வு சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா மனுஷ மூளை அறிவு திறமையினால் நடக்க வாய்ப்பு உண்டா? இப்ப நீ எப்படி ஒரு சாதாரணமா ஒரு வாழ்க்கையில விட்டுருங்க, தப்பு எனக்கு அதெல்லாம் பெரிய கிருபைங்க. நான் நினைச்சேன், உண்மையிலே ஆண்களுடைய பிள்ளைகள் சரியா, அது ஒரு கிருபை, கிரேஸ். சரியா கூட இல்லை, ஒரு அந்த கிருபை உங்க மேல இருக்குன்னா ஆணுடைய வாக்குதான். நீ வீட்டை கட்டுவா இல்லை, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பான். தப்புன்னு போயிருப்பார், என் பிள்ளை கவலையே போடக்கூடாது, இந்த செட்டில் பண்ணவும் இல்லை. அப்படித்தான் கத்த நம்மளை இருப்பார். ஆமென். பெரிய கிருபை. அப்படி சடுதியா அற்புத அடையாளங்கள் ஆசீர்வாதமான காரியங்களுக்குள்ள பார்க்கணும் அப்படின்னா நீங்க உழைச்சி பிரயாசப்பட்டதுனால வந்துட முடியுமா? ஆண்டவர் அழகா சொல்றாரு சகரியா 4:6, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. நல்லா தட்டுறீங்க. ஆவியில நிறைஞ்ச வாழ்க்கை உலகத்துக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கை.
ஆனா நிறைஞ்சி வாழ்றவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு அற்புத வாழ்க்கை. அதுதான் சொல்ல அந்நிய பாசம் அற்புத பாசம் சடுதியில் நடக்கும், தடாபுடா நடக்கும் பாருங்க. இங்க சில சொல்லுவாங்க வாய்ப்பே இல்லை, நம்ம விட இல்லை, டக்கு புக்குன்னு கத்துற வச்சிருப்பாங்க. அப்படியே பார்த்துருப்பாரு அபிஷேகம் இறங்கிட்டு ஆவியில் நிரம்பிட்டோன்னு டக்குன்னு ஒருத்தர் நம்மளுக்கு செல்போனை காட்டணும்னா டப்புன்னு செல்போன் வந்துடும், பைக் வரும். ஆமேன்னு சொல்லுங்க. நினைச்சா பார்க்க முடியும். நம்ம வாங்குற சம்பளத்துக்கு நம்ம காரியத்துல சடுதியில நடக்கும். எல்லாம் சொல்லுங்க சீக்கிரத்தில் நடக்கும். நான் ஆசைப்படுறேன், ரொம்ப ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்ன நீங்க தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை வருஷம் பிரசங்க இருக்கீங்க, உண்மையிலே சொல்றேன், உண்மையா உங்களை சுத்திகரிக்கும். உங்க மூளையெல்லாம் தூரத்துக்கு போட்டுட்டு கூட்டல் கழித்தல் கணக்கு பார்த்துக்கிட்டு நம்ம இந்த பெரிய கேடுகட்ட பாவமே என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் செஞ்சது நன்மை தீமை அறிகிற மரத்தை கடியை பூசிச்சுதான். எப்பவும் உட்கார்ந்து இது எப்படி ஆகும் அது எப்படி ஆகும் கூட்டல் கழித்தல் போட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்து ஒரு அற்புதம் பெற்றுவீங்க. ஆண்டவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா எஸ் அப்படின்னு சொல்லி குதிக்கிற ஆட்கள் தான் ஆண்டவர் தேவை. மூளையே இல்லைன்னா ஆண்டவருக்கு ரொம்ப வசதி. அவர் சொல்றாரு நானே உனக்கு மூளையா இருக்கிறேன். நான் எனக்கு மூளை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா சரி, உன் மூளை தீர வரைக்கும் போய் சுற்றிட்டு வாங்க. நான் மூளையில் தான் இருக்கணும், சுற்றி முடிச்சு. ஆனால் அவரே உங்களுக்கு ஞானமாக விட்டுட்டீங்கன்னா உங்களை வாழ வச்சுருவார். பூமியில மகாசிரியர் 4 உண்டு, ஆனால் மகா ஞானம் உள்ளவர்கள். எல்லா மிருகமும் புயலோ தீ பிடிச்சி எரிஞ்சினா ஓடும் காட்டை விட்டு, நீங்க நேசம். ஆனால் ஒரே ஒரு சின்ன அற்பமான ஜந்து குழி மூசல் ஓடாது. ஏன்னா அது எங்க கூடுகிட்டு இருக்கான்னு தெரியுமா? கண்மலை. கண்மலை யாரு சொல்லுங்க? நீங்க அவரை மட்டும் ஞானமா வச்சிருந்தீங்கன்னா உலகமே கொரோனா குப்பை கிக்கன்னு தருமாடி நடிக்கி பரபரப்பா இருந்தா கூட நீங்க கும்முன்னு இருக்குது. அல்லேலூயா. அதான் மகா ஞானம். அல்லேலூயா. அடுத்த ஒண்ணு போட்டிருக்கு, நீங்க அடுத்த ஒண்ணு போட்டிருக்கு செலந்தி பூச்சி. என்ன பூச்சி? என்னத்துக்கு ஆகும்? இப்படி ஒரு அடி அடிச்சா பொறுத்துங்க செலந்தி பூச்சி போயிடும். அந்த செலந்தி பூச்சி எங்க இருக்கான்? நீங்க எல்லாம் பாவம் 10க்கு 16 5க்கு 3 2க்கு 2ல உருண்டுகிட்டு என்னென்ன கதையோ பண்றீங்க. அது எங்க இருக்குமா தெரியுமா? ராஜம்மா அது எங்க இருக்கு? உங்களை ஆண்டவர் அப்படித்தான் வாழ வைக்கணும் விரும்புகிறார். ரொம்ப அற்பமானதுதான். அரண்மனையில் இருக்குமா? அதுவும் அரண்மனையில் இங்க மெயின் ஹால்குள்ள தான் இருக்கும், ஏசி அறைக்குள்ள இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. திடீர்னு ஏசி ஆஃப் ஆயிட்டா கூட என்ன இருக்கும்? ராஜாவுக்கு விசிறி போட்டு எல்லாம் அடிப்பு வந்தோமா, அது கும்முனா முக்கில் உட்காந்துருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். அப்படி ஞானமா வாழணும். இல்லை அறிவாளிகளை நாங்கள் இதை பிடிக்கணும் சுற்றி சுற்றி வரணுமா? சுத்தினதெல்லாம் போதும் சுதந்திரிக்க எழுப்புங்க. ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினால, யாருடைய ஆவினாலேயே ஆகும். நல்ல வார்த்தைகளை வாசிங்க, அந்நிய பாசல் அதிகமாக பேசுங்க, நல்ல விட்டு கொடுத்து ஆண்டவரை மனதார ஆராதிங்க. ஆமென்னு சொல்லுங்க. எப்போதும் ஆவியில நிரம்பிடுங்க. அல்லேலூயா. ஆவியானவரால் நடத்தப்படுங்க. அல்லேலூயா. அது ஒரு அற்புதமான வாழ்க்கை. ஆவியில் நிரம்பி இருக்கலாம். சுத்த ஆவியில நிரம்பி இருக்கும் பொழுது நிறைவானது வரும்பொழுது குறைவானதுதான். அல்லேலூயா. நிறைவானவர் யார் தான் சொல்லுங்க. அதான் அவர் நல்ல அருமையான பண்ணார். நிறைவே நீ வாருமே. அவர் வந்துட்டாலே எல்லாம் போதும். ஆமென். அவர் இறங்கிட்டாலே எல்லா சூழ்நிலையும் மாறிடும். அப்ப உண்மையிலே நீங்க வாழணுமா இயேசு வாழணுமா? அபிஷேகத்தில் நிரம்பின வாழ்க்கையை வாழுங்க. நிரம்பிது சுத்த ஆவியில நிரம்பு. எல்லாம் சொல்ல சுத்த ஆவியில் நிரம்பிது சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க பாப்போம். சுத்த ஆவியா நிரம்பி நடத்தப்படு சுகவாழ்வு சீக்கிரத்தில் தொழில். ஆவியானவர் அழகா சொல்றாரு, இங்க போ இதை செய். எனக்குலாம் மறக்கவே முடியாது. ஒரு பால் பாக்கெட்டுக்கு காசு இல்லாமல் இருந்தேன். கர்த்தர் சொல்றாரு நிரம்பி நல்லா அனுபவிச்சாங்க. இந்த வீட்டுக்கு போங்க. நான் அந்த வீட்டுக்கு போகும்போது ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன். மறங்கல ஃபோன் பண்ணால் அவங்க வராண்டான்ட்டாங்க, இப்போ வேண்டான்ட்டாங்க. அப்போ ஆண்டவர் நீ தான் சொன்ன நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் உன்னை போர் சொன்னா ஃபோன் பண்ண சொன்னா மன்னிச்சுக்கீங்க
மரியாதையை மாறி திரும்ப 1 மணி நேரம் என்னை ஆட்டி குலுக்கி அதுக்கப்புறம் கிளம்பி போனால் அந்த வீட்டில் கொலையே நடக்கிற அளவுக்கு சண்டை. போய் சமாதானம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிச்சோடனே கொடுத்தாலும் பாருக்காரு 2000 கொடுத்தாங்க. 2000 கிடைக்கும். இதே அனுப்பப்படம் விரும்பின ஆவியினாலே ஆகும். தேவனுடைய ஆவியினாலே ஆகும். வேறெல்லாம் உண்மையிலே அவர் அவர் நடத்துறதுக்கு நீங்க அவரால் நிரம்பினவர்களா வாழுங்க. சுக வாழ்வு சீக்கிரத்தில் தோணும். அல்லேலூயா. ஈஸியாக காரியங்களை செய்வார். எனக்கு ஆசை உங்களுக்கு இந்த ஆண்டில் அமைச்சிருக்கான். ஆண்டுடைய கிருபையில 3 வீடு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். கடந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களை நிறைய சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. எனக்கு ஆசை அட்லீஸ்ட் இவ்வளோ மாசம் வீடு பிரதிஷ்டை பண்ணணும். வாரம் காரோ வண்டியோ பிரதிஷ்டை பண்ணிடுங்க. அல்லேலூயா. எதுல உண்மையில அப்படி ஆபேன்னு சொல்றீங்க? இல்லை கத்த தருவாரா தர மாட்டாரா? சொல்றேங்க, இந்த வசனத்தை அசட்டியா ஏதோ 10ஓட 11 பேசுறேங்க. நான் அப்படி நல்லா கதை சிரிப்பு அப்படிலாம் பார்த்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கலாம். சிலதெல்லாம் கண்ணு சுக்குமையோ வந்துருக்கீங்க. இல்லை உண்மையிலே கரெக்டுங்க. என்னை சுத்திகரிச்சுக்கிறேன். என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இந்த வேண்டாதெல்லாம் வேண்டாங்க, பள்ளிக்கூடத்தில் வச்சிட போகிறேன் அப்படின்னு உங்களை சுத்திகரித்து தேவ ஆவியில் நிரம்ப உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க. அவரால் நடத்தப்பட ஒப்பு கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் உங்கள் சுகாலத்துக்கு ஆண்டவர் நிறைய வாக்கு பண்ணியிருக்காரு. பார்த்தீங்களா? வாக்காவே இருக்க மாதிரி இருக்கு. அவர் வாயினால சொன்னதை அவருடைய கரத்தினால செயல்படுறத இந்த ஆண்டுல தீவிரமா பார்த்து கடைசி அவர் சொன்னாரு. இதுதான் ரொம்ப அழுத்தி சொன்னாரு. இதுதான் அந்த பகுதியிலே கரெக்டா உண்மையா சொல்லணும்னா இந்த 1 இருந்தாலே நீங்க கேட்கணும். இந்த 1 செய்யனாலே வேணும். எல்லாரும் சொல்றது சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்போ அந்த வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:8 உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்குது அப்படின்னு போட்டு பார்த்துருக்கோம். துளிக்கும். இதுக்கு முன்னால் உள்ள வசனம்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாரு? நீ ஜெபம் பண்ற உபவாசம் பண்றன்னு அதெல்லாம் ஜெபம் இல்லை உபவாசமும் இல்லை. எனக்கு ஏற்ற உபவாசமும் ஜெபமும் என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. இதை செஞ்சா அப்பொழுது விடியற்கால வெளிப்பம் போல. அப்பொழுதுனா எப்பொழுது? வெரி குட். எல்லாம் சொல்லுங்க. அப்பொழுதுனா எப்பொழுது? அதான் முன்ன மேல சொல்லுறாரு. அழகா சொல்றாரு 6ல இருந்து அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியில ஒருத்தர் வியாதியில வறுமை தடியில மாட்டிக்கிடக்கான் பிள்ளைகளை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டுள்ள விடுதலையாக்குறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். ஆமென். நீங்க தொடர்ந்து வாசிங்க. தேவ சாயல்ல இருக்கிற ஒரு மனிதனுக்கு நீங்க செய்யறது தான் தேவ தொண்டு. நீங்க அதான் முக்கியம். இன்னைக்கு கிறிஸ்துவத்துல இது குறைஞ்சு போச்சு. நீங்க ரொம்ப தெளிவா ஆண்டவர் இப்படிலாம் பார்த்துருக்க ரொம்ப தெளிவா சொன்ன பெரிய நன்மையான பணி. நீ நன்மை செய்யணும்னா தீமை உன் வீட்டில் படுத்திருக்கும். அந்த எபிரேய வார்த்தை ஆண்டவர் ஆதியாகமத்தில் சொல்றது காப்பீட்டு சொல்லும்போது காயின்ட்டு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா நற்செய்தியை சொல்றதுதான். நீங்க 1000 கொடுக்கல வைக்கல கூட பரவாயில்லைங்க, கர்த்தர் உங்களை தூக்கிடுவார், நல்லா ஆயிடுவீங்க, சரியாயிருவீங்க. ஒரு வார்த்தை அவங்களுக்கு ஆதரவு பேசுறோட தூக்கிடலாம். ஆமென்னு சொல்லுங்க. நாம ஒரு நல்ல செய்தியை வச்சிருக்கிறோம். இயேசு ஆமென்னு சொல்லுங்க. ஒரு காலத்துல சுவிசேஷங்கிற பேர்ல என்ன சொல்றது தெரியுமா? நல்லா நோடில சொல்றோம், நீ இயேசு ஏற்றுக்கொள்ளனா நரகம் போவாய். இது சுவிசேஷமா? மிரட்டல் வாரே வரலையா? இன்னைக்கு அதே புத்தில தான் மிரட்டல் விடுறது. அது இல்லை. துர்ச்செய்தியை பரப்புறவர்கள்லாம் கானானுக்கு போல நற்செய்தியை பரப்புன காலைப்பு யோசுவா தான் வேற ஆவியுடையவர்கள் கானானை பார்த்தாரு. அல்லேலூயா. அதனால பார்த்ததை பாட்டி பேசுவோம், பாப்பாவும் பேசுவோம். நீங்களும் நானும் பரிசுத்தவான்கள். கர்த்தர் இதயத்தில் வைத்ததை பேசணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லணும். 4 குஷ்டரோகி வாசல் கிடக்கா. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். இதுல மௌனமா இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். எலும்பு நான் சொன்னா தேசத்துக்கே விடுதலை. அவங்கள பத்தி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆமென். அல்லேலூயா. சொல்றேன். எஸ்தர் சொன்னா இந்த காலத்துல மொர்தெகாய் சொன்னா இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால்
யூதருக்கு ரட்சிப்பு வேற வழியில வரும். ஆனா நீயும் குடும்பத்தார டேஸ் சுவிசேஷத்தை பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஓ கர்சன். நீங்க தமிழ்ல ஐயோ அப்படின்னு போட்டிருக்கீங்க. ரொம்ப சாதாரண நினைக்கும், மோசமானது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை மக்கள்லாம் இந்த நல்ல இயேசுவை காட்ட வேண்டிய பிரகாரமா காட்டல. நம்ம வாழல காட்டல சொல்லல, வாழல காட்டல சொல்லல. வராம்பருக்கு பக்தியை என்ன மாதிரி அனுக்கள் எவ்வளவு உண்மையுள்ள ஜனங்கள் தெரியுமா? இயேசுவை நாம காட்டணுமா காட்டணுமா, சொல்லணுமா சொல்லணுமா? கடைசி ஒரு வசனம் முடிக்க விரும்புகிறேன். புதிய ஏற்பாடு நம்மளை ஆண்டு எப்படி வச்சுருக்காங்க, நல்லது தெரிஞ்சீங்கன்னா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நான் சொல்லிட்டு அந்த வசனத்தை சொல்கிறேன். நல்லா சோத்திரம். அந்த காலத்தில் ஒரு நாளில் இருந்தோம். எங்கே இருந்தோம்? அந்த காலத்தில் இருந்து இருள, பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், அக்கிரமம், மீறுதல், பிசாசுடைய பிடிங்கிற அக்கிரமத்தில் இருந்தோம். அந்த காலத்தில் இருந்தோம். அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளி யார் சொல்லுங்க? இயேசு. அந்த ஒளியினிடத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை, சிலுவையில இயேசப்பா செஞ்ச புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியுமாய் அவருக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். யாத்திராமம் 19:19 இப்படி செய்தால் இருப்பீர்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. 1 பேர் 2:9 வாசிப்போம். நீங்களோ அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாரும் இருக்கமா இல்லையா? சொல்லுங்க ஆமென். ஆமா. எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவர். என்ன தரம் அறிவிக்கணும்? யாருடைய புண்ணியங்களை? எனக்கு மறக்க முடியாது. ஆக்சிடென்ட் ஆகி அந்த தாராபுரம் அவினாசிலிங்கம் பாளையத்திற்கு போலீஸ் ஸ்டேஷன் போனோன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னான், உங்க அப்பா ஒரு புண்ணியவன் பொழுது, அவன் செஞ்ச புண்ணியத்துல தான் நீ பொழைச்சிருக்க, நீ அடிச்ச பல்ட்டி வண்டிக்கலாம் அப்படின்னா. ஆமா, எங்க அப்பா இல்லை, எங்க பரலோக அப்பா ஏசப்பா செஞ்ச புண்ணியத்துல தான் நான் வாங்குறேன். ஏன்னா வண்டிக்கு எனக்கு தான் தெரியும். நான் சொன்ன இன்னும் இருக்கிறது தான் சோத்திரம். ஆண்டவர் தான் அறிவாரு. அவர் செஞ்ச புண்ணியத்துல தான் நீ உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆனா அவன் முழிச்சாங்கல்ல, சுவிசேஷம் வாய்ப்படுச்சு. அந்த புண்ணியம் தான் நம்மளை வாழ வைக்குது. ஆமா, அறிவிக்க முடியும். யாரு நீங்களாம் அழைக்கப்பட்டவர் மட்டும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர். அடுத்து வெறும் ஆசாரி இல்ல, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. தேவனுக்கு மட்டுமேங்கிற உரியவர்களாகிய பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனம். அல்லேலூயா. சொந்தம். உங்களுக்கு நீங்க நிறைய ஒரு பாட்டு கூட முன்னால பாடிக்கணும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நான் நினைப்பேன் யாரும் இல்லை. இது வந்து ரொம்ப சோகமான, ரொம்ப வருத்தமான பாடலா, ரொம்ப பெரிய பாக்கியமா எவன் இருக்கான்னு நம்மளால நினைப்பேன். சிலர்லாம் நம்ம ரொம்ப சொந்தம், இவங்களெல்லாம் நம்ம தான் வச்சுக்கணும்னா, இது ஆண்டு சாயவனுக்கு கிறிஸ்தர், இதெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை. அதுவும் ஊழியக்காரனுக்கு நானே தான் உனக்கு சொந்தம். ஆசி இல்லை, பணம் இல்லை, அதுல இல்லை, அவங்களாம் மனிதர்கள் உலகத்தில் இருக்கலாம். ஆனா நானே தான் உன் பங்கு. ஆண்டவருக்கா வாழ நினைக்கிற பிள்ளைகளுக்கு சொத்து இயேசுதான். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய சொந்தம். ஆமென். சொந்த ஜனமாயும் இருப்பீர்களா? இருக்கிறீர்களா? இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் நல்ல கையை வந்து சொல்லுங்க. நான் அழைக்கப்பட்டவர், தெரிந்து கொள்ளப்பட்டவர். இந்தியுக்கு நிறைய பேர் அழைப்பாங்க, ஏகப்பட்ட தூக்கு முஞ்செல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. சொந்தம் கிரியோன் படையில் நிறைய அனுப்பிச்சு கூட்டுறாங்க. அது மாதிரி நீங்க அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பெரிய பாக்கியம் பாருங்க. ஆமா, நான் வந்து ஒரு நல்ல வீடு கட்டுறதுக்கு பல சாரகம் வச்சிருப்பாங்க. வீடு பிரதிஷ்டைக்கு சாரகமே வீட்டுக்குள்ள தூக்கி வச்சிருப்பாங்களா? ஆனா அதை கட்டுறது வீட்டுக்குள்ள இருக்கு டைல்ஸ் இதெல்லாம் மாற்றவே முடியாது, உள்ளதான் இருக்கும். ஆமேன்னு சொல்லுவாங்க.
நீங்களும் அந்த ஆட்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் நல்ல வைராக்கியம் சொல்லுங்க. அழைக்கப்பட்டவர் மட்டும் இல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனுக்கு சொந்தமானவர், பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. புண்ணியங்களை அறிவிக்கணும். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தை, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒற்றை விடாமல் அன்னைக்கு தான் ஒரு நாள் காலை கான்ஃபரன்ஸ் பண்ண ஒரு தாக்கம் இருந்துச்சு. அந்த வசனத்தை எல்லாரும் விழுந்து தேடனே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இருக்கு வசனத்தில் சோதரம் யோசிப்பு சொல்றான், பானபாத்திரக்காரன்ட்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது தேவனுக்குரியது அல்லவா, யாருக்குரியது அல்லவா அப்படின்னு சொல்றான். யாருக்குரியது அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு மண்டை உதறலையோ? எனக்கு இந்த வசந்த கடன் உதற மாதிரி இருந்தது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது யாருக்குரியது, ஆனா யார்கிட்ட சொல்லுங்க? இப்படி நம்ம சொன்னா என்ன சொல்லிப்போம்? அவர்கிட்ட போய் சொல்லிடுங்க, நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு. ஏன்னா நம்ம கையிலாக ஆகுது. ஆனா நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கவே கூடாது. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. சப்ப மாதிரி சொல்லக்கூடாது, உணர்வு பூர்வமா சொல்லணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னும் புரியுமா சொல்லலாம், மக்கள் மீட்கப்படுகிறது. சொல்றோம், நல்லா சொல்லுங்க, மக்கள் மீட்கப்படுகிறது. எங்க இருந்து மீட்கப்படுறது? பாவத்துல, சாபம், தரித்திரம், வியாதியில், பிசாசு பிடியில் இருந்து, உலகத்துக்குள்ள இருந்து மீட்கப்படுது, விடுதலையாக்குறது யாருடைய வேலை? எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடையது. சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. சுவிசேஷம் சொல்லுவது, நற்செய்தி சொல்லுவது என்னுடையது. எத்தனை பேர் அப்படி ஏற்றுக்கொள்றோம்? இப்போ ரட்சிப்பு கர்த்தருடையதான். கர்த்தர் தான் சபையை போஷித்து காப்பாற்றுகிறார். கர்த்தருடைய அபிஷேகமே உங்களை போயிட்டு நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம்லாம் இப்படி சொல்லியிருக்கேன். உங்களை ஆசீர்வதிக்கிறது யாருதான்? நல்லா சொல்லுங்க, யாருதான்? ஆனா அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்து பேச யார் வேணும்? எதிர்ப்பு விளங்குது. அப்ப இந்த மக்கள் ரட்சிக்கணும். உங்க அம்மா அப்பா தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படுறது கர்த்தருடையது. ஆனா யார் தான் சொல்லணும்? நீங்க நம்ம சொல்லுவோம், சொந்தத்துக்குள்ள அப்பா அம்மா இருக்கிறவங்களுக்குள்ள நீங்க சொல்றதை விட வாழ்ந்தாதான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. ரொம்ப சவாலானது. இப்ப எங்க அம்மாட்ட ஆண்டவர் அப்படிலாம் இப்படி செஞ்சிருவாரு, என் தங்கச்சிட்ட நம்பிக்கை சொன்னா பருப்பு வேக அவனுக்கு முன்னால வாழணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்லு, சுவிசேஷம் சொல்றது என்னுடையது. எத்தனை பேர் பொறுப்பை உணர்றீங்க? நீங்க மட்டும் சொல்ற, இதுதான் உண்மையிலேயே ஏசாயா 58:8 வாக்குத்தத்தத்தை சொந்தரிக்க சூப்பரா அந்த வார்த்தையில் இருக்கு. அப்பொழுது, எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. எப்பொழுது? சிம்பிள். அதற்கு முன்னால்தான் நான் சொல்லியிருக்கேன், சுத்திகரிங்க, சுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னு நினைச்சிட்டாலே சுத்தம் இல்லாம சொல்ல முடியுமா? ஒண்ணு. சுத்த ஆவியான சொல்லாம சொல்ல முடியுமா? முடியாது. நீங்க வெள்ளாம அறிவு பெருத்துக்கலாம், அறிவு பெருத்து நோவு பெருத்துட்டு எல்லாமே பயங்கரமா என்னமா கேட்கறதுன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஆவியான ஒருத்தர் நடத்தினாருன்னா அற்புதமா இருக்கும். ஆமைன்னு சொல்லுங்க. இல்லைன்னா நீங்க ஏதாவது ரொம்ப வாங்கிட்டு தான் இருக்குமா இருக்கும். ஆவியான நடத்துவாரா? அல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு உணர்வும் பாரமும் உண்டாயிற்று அப்படின்னா இந்த ஆண்டு நீங்கள் ஆளுவீர்கள், பெருகுவீர்கள். சோத்திரம். ஏன்னா எனக்கு ஒரு ஊழியம் செஞ்சா பிதா, ஊழியம் செய்யறவனுக்கும் ஊழியம் செய்யறவனுக்கும் இந்த ஆண்டு அந்த ஆண்டு தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க வேதத்தை எல்லாம் சுவிசேஷம் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்திலே ஒரு கண்ணாடி போட்டு படிச்சு பாருங்க. எல்லா ஆசீர்வாதத்துக்கும் திறவுகோலே அதான். இறக்கம் செய்கிறதுன்னு சொன்னா வச்சு கதவாங்கன்னு இருக்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. ஒரு வார்த்தை இருக்கு, 2 அதனால இது நம்ம மேல விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க
சுவிசேஷம் சொல்றதுக்கு உங்களை உண்மையாக அர்ப்பணிங்க, சுத்திகரிங்க, சுத்த ஆவினால் நடத்தப்படுங்க. நிச்சயமாக சொல்கிறேன், தீர்க்கமாக சொல்கிறேன், கர்த்தர் மாறாதது உண்மையில். உங்கள் சுகவாழ்வு எதுலாம் அறுவடையெல்லாம் பண்ணும்போதுன்னா அத்தனையில் ஒரு சுகவாழ்வை பார்ப்பீங்க. நோகாமல் உங்களுக்கு நினச்சி ஏமாற்றி விடாதீங்க. சரிங்களா? உங்களை உண்மையாக அர்ப்பணிங்க. ஆண்டவர் அற்புதமான காரியங்களை இப்போ இருந்து செய்வாராக. அல்லேலூயா. எல்லாம் சொல்ற சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். சுத்திகரிக்க அர்ப்பணித்திருக்கிறேன், சுத்த ஆவியெல்லாம் நடத்த அர்ப்பணிக்கிறேன், சுவிசேஷம் சொல்ல அர்ப்பணிக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னோன்னே தாழ தெரிஞ்சுருவா ட்ராக்ஸ் எடுத்துட்டு போங்கன்னு நான் சொன்னேன். இல்லை இல்லை, உங்கள் நண்பர் உறவினர் உற்றாரெல்லாம் ஏகப்பட்டே இருக்காங்க. நிறைய தேவையுள்ள ஆக்கணும். நீங்கள் உங்களை சுத்திகரித்து சுத்த ஆவியில் நிரம்பிட்டு சுவிசேஷம்னு ஆசைப்பட்டா ஆண்டவரே சொல்லாருன்னா வீட்டுக்கு போகும்பார். சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அனனியாவுக்கு சொன்னவர் உங்களுக்கு சொல்லுவார். அப்படி எத்தனை உண்மையில எனக்கு சாட்சி உண்மையில ஆமா பாஸ்டர் கர்த்தர் இந்த வீட்டுக்கு போ சொல்லு, அப்படி என்னை நடத்திருக்காரு, நான் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு மட்டம் இருக்கு, அப்படி என்னை நடத்திருக்காருன்னு அப்படிப்பட்ட யாராவது ஒருத்தர் இருந்தால் ஒரு அல்லையே சொல்லுவோம். எனக்குலாம் வேணும். நீங்கள் உங்களை சுத்திகரிங்க, தேவ ஆவினால் நிரப்பப்படுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆவியானவர் காட்டுறார். அந்த அளவுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. நிச்சயமா உங்களுக்கு சுபிச்ச பிறக்கும், சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அல்லேலூயா. அதான் பெரிய பாக்கியங்க. தேவன் நல்லவர். இந்த வார்த்தைப்படி உங்களை என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஜாதியா இருக்கோமா இருப்போமா? தேவனுக்கு சொந்தமான ஜனமா இல்லை இன்னும் இருப்போமா? நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. மறந்து திரும்பவும் சொல்லு, ரட்சிப்பு கர்த்தருடையது. நீ சுதந்திராண்டா இது வரைக்கும் சொல்லியிருக்கலாம், பல காரியங்கள் இருந்துக்கலாம். அது உங்களுடைய வேலையே இல்லை. ரட்சிப்பு கர்த்தருடையது. சொல்றது யாருடைய வேலை? நீங்கள் இனிமே நீங்கள் உங்களுக்கு தெரியணும். இனிமே நீங்கள் சொல்றது கடமைக்காக சொல்றது இல்லை. நீ உன்னை பாட முதல் இல்லை. நீங்கள் உங்களை ஒரு இயேசுவா பாருங்க. யாரா பாருங்க? பாருங்களேன். ஏன்னா இயேசு இங்கே தான் இருக்காரு. நீ யாருடைய சரீரம்? நீங்க உங்க சரீரத்தை அப்படி பாருங்க. அதுக்காகவே நீங்க உங்க சரீரத்தை கனப்படுத்துவீங்க, நல்லா உடுத்துவீங்க, ஆமென் சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களை நீங்க சரியா உள்ள இன்னரை பாருங்க. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். அப்படி பாருங்க, அவுட்டர்ல எல்லாம் தெரியாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேட்ட வார்த்தைக்காக வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. சோத்திரம். உங்க மாம்ச கண்ணை மூடி உங்க மனக்கண் பிரகாசமாவதாக, மனக்கண் பிரகாசமாவதாக. இயேசு எங்கேயோ இல்லை, எனக்குள்ள இருக்கிறார். இது ஒரு முக்கியமான நேரம். எல்லாம் கண்ணை மூடிங்க, நல்ல கண்களை மூடி இந்த வார்த்தைகளை வச்சு நீங்க அப்படி தியானம் பண்ணுங்க. சோத்திரம். நீங்களும் இயேசுவும் வேற வேற இல்லை. தமிழ் தான் டாப், வேற என்ன பண்ண. கிறிஸ்துவன், கிறிஸ்துவன், கிறிஸ்து பிளஸ் அவன், அவனா கிறிஸ்து, அவனா கிறிஸ்து. நீங்க தான் தேவனுடைய ஆலயம். வேற எங்கேயும் தேவன் இல்லை. பவாரு பேயில இருக்கு. நீங்க தான் அந்த உலகத்துக்கு உப்பு, ஒளி, பூமிக்கு உப்பு, மலை மேல் இருக்கிற பட்டணம். பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு. பிதாவாகிய பரிசுத்தர் 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 போற்றப்படுற தேவன் உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவா பார்க்கிறார். அதனாலதான் நம்ம ஜெபம் கேட்க பொழுது நாம் அவர்கள் கிட்டி சேர்றோம், ஊழியம் செய்யறோம். பிதா பார்க்கிற மாதிரி உள்ள இன்னர பாருங்க. எல்லாரும் உணர்வுபூர்வமா உண்மையா உணர்வின் பூர்ண நிச்சயம் எல்லாம் சொல்லுங்க. என் கண்கள் இயேசுவின் கண்கள். என் கண்ணு தான் இயேசு கண்ணு.
என் வாய் தான் இயேசு வாய், என் கைகள் தான் இயேசு கைகள், என் கால்கள் தான் இயேசுவின் கால்கள், நானே கிறிஸ்துவின் சரீரம், எனது தலை இயேசு, நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரோடு இசைந்திருக்கிற நான் அவருடைய ஒரே ஆவியா இருக்கிறேன். உங்களை அர்ப்பணிச்சிருங்க. அவர் தான் உங்களை சுத்திகரிப்பார், அவர் தான் அவருடைய ஆவியினால் நிரப்புவார், அவரே தான் உங்களை சுவிசேஷத்துல ஏறுவார். என்ன கேட்கிறார்? உங்களை அர்ப்பணிக்க சொல்றார். என் கையில வந்து இதை செய்யறதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு பாருங்க. சிலருக்குலாம் தெரியும், இதை நீங்க சொன்ன நாட்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ பார்த்து பார்த்து ஆட்களை பாஸ்டரை பார்த்து சொந்தம் வாங்கிய இவ்வளவு காரியங்களாம் அறிவீங்க. தூசியை உதறுங்க, எலும்பு பிரகாசி, ஆளுவீர்கள் பெறுவீர்கள். தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால திருச்சபை உடைய கரத்தில் கொடுக்கிறப்பா. நான் உம்முடையவன், நீர் என்னுடையவன். அன்றவரே, சபை உம்முடையது. அன்றவரே, நீர் இவர்களுடையவர்களப்பா. அன்றவரே, உங்க சோத்திரம். நீ தந்த வார்த்தையை அன்றவரே சோத்திரத்தோடு விட்டு பகிர்ந்திருக்கிறோமா. அன்றவரே, கேட்டபடியே தங்களை சுத்திகரிக்க அர்ப்பணித்தவர்களை ஆண்டவரே உங்களுடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருப்பதற்காக சோத்திரப்பா. ஆண்டவரே, உங்களுடைய சுத்த ஆவியினால அறிவு ஞானத்திலாம் நடந்தெல்லாம் போதுப்பா. உங்க ஆவியினால செம்மையான ஆவியானவர் இந்த நல் வழியில் நடத்துவாராக. இந்தபடியே ஆவியானவர் நிரப்பி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பெரிய வேலை, எங்களுக்கு ஒரு பெரிய கிரேட் கமிஷன். மரித்து உயிர்த்தெழுந்தோம்னு சொன்ன ஒரு முத்தான வார்த்தை, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் சொன்னீங்களப்பா. அந்த பிரதான கட்டளையை நிறைவேற்ற அன்றைய எங்க சாணத்தை உணர்ந்து அதை அறிவிக்க அர்ப்பணிக்கிறோம். அன்றவரே, உங்க வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் சடுதியில சீக்கிரத்துல அண்டவரே சுக வாழ்வு அவங்க எதிர்பார்த்திருக்காரெல்லாம் துளிப்பதாக என்று உங்களுடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கிரியை செய்ய உடைய காயப்பட்ட கருத்தில் திருச்சி போய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் ஆராதனைக்கு வர தடைப்பட்ட மக்களையும் நினைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உணர்வை கொடுங்க, கூட்டி சேருங்க. உங்க நல்ல நாம எங்கள் மூலமா மகிமைப்படட்டும். எங்க மூலமா உங்க ராஜ்யம் கட்டப்படட்டும். எங்க மூலமா உங்க பரலோகத்தில் செய்யப்படுற உங்க விருப்பம் இப்பொழுதும் இந்த பூமியில எங்கள் மூலமா செய்யப்படுவதாக அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நல்ல உண்மையில இதில் அக்ரி பண்றேன்னு சொல்றவங்க நல்ல சத்தமா ஆமென் சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்பி கழுகுக்கு சமானமாக உன் வாயில் திரும்ப வாழ வேண்டும் போல ஆமென். ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நிறைவும் நாம் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆளுவீர்கள், பெருகுவீர்கள்.
ஆமென். ஒரு வாழ்க்கை கடந்து போவோமாங்க. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படின்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. God bless you.